கட்டுற மாதிரி கட்டியிருக்கேன். அவன் மடாட்டி கடங்க கட்டுற மாதிரி கட்டியிருக்கா. இப்போ என்னத்துக்கு உனக்கு? சரி, முளைச்சு 3 ஏழை உடனே அதுக்குள்ளே உங்களுக்கு சேலை கேக்குது. சேலை என்னமோ பொண்ணு பார்க்க வர மாதிரி சேலையை கட்டிட்டு நிக்கிறிய. பொறுங்கடி, இந்த அனிதா சொல்லணும். அதுக்கு என்னன்னா மண்டையில வடமோ தெரியல. இங்க ஒருத்தன் நான் எடுக்கிறேன், என்னைக்காவது எனக்கு வேஷ்டி கட்டி விடணும் அப்படின்னு நினைச்சிருக்கா? ஒரு நாளும் நினைக்காது. இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு இஷ்டத்துக்கு எல்லாம் பட்டு புடவையா விட வாங்கி கொடுத்துருக்கு. அதானே ஐயாக்கு பொறுக்காத. எப்ப பார்த்தாலும் போடாம, எதுக்கு எடுத்தாலும் போடாம, இப்படியே போடாம பண்ணிட்டே இருப்பியா? இப்போ நாங்க 2 பேரும் சேலை கட்டினதுல உனக்கு என்ன அப்படி கஷ்டமாயிட்டு? சொல்லு பாப்போம், சொல்லு பாப்போம். ஆமாடி, என்னென்ன கஷ்டம்? தெண்ட செலவுக்கு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்தது யாரு? அப்போ அதுக்கு ஒரு செலவாகுதுல்ல, தேவையில்லாத தெண்ட செலவு. அனிதாமா, நீ அது என்ன எல்லாரும் இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் துணிமணி ஊத்திருக்கிய. என்ன விஷயம்? என்ன விஷயம் சொல்லு. ஏமல, நாங்க இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதாக்கும். எங்களுக்கும் ஆசைன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும். அதனால தான் இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ என்ன உனக்கு? மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா பேராசை இருக்கக்கூடாது. இது பேராசை. என்னத்துக்கு இப்போ வீட்டில இருந்து சோடு கடி ஆக்குறதுக்கு இந்த சுடிதார் வேணுமாக்கும்? சுடிதாரு மனுஷனுக்கு போடாம இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி பெரும் போடாம இருக்கவே கூடாது. சரி, நாங்க எல்லாரும் சினிமாக்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கோம். வடகா இருந்தா நீயும் போய் எங்களுக்கு மேட்சா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, இல்லனா உன்னை வீட்லயே விட்டுட்டு போயிடுவோம். என்ன அனிதாமா, இந்த உலக்கு என்ன சொல்லுது? உண்மையா அனிதாமா? சினிமாக்கு போறியா அனிதாமா? சொல்லு அனிதாமா. ஆமாடா, அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு. நாங்க எல்லாரும் அப்பா கூட சினிமாக்கு போக போறோம். சரி, முந்தா நாள் வரைக்கும் அப்பாவை அப்படியே பாத்திரத்தை கழுவுற மாதிரி கழுவி 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 ஊத்துன. இப்போ எவ்வளவு சினிமாக்கு போடலாம்ல, சோடி போட்டு சினிமாக்கு. ஏல, அவர் ஏன் புருஷன்? நான் சினிமாக்கு போவேன், எங்கனாலும் போவேன், சண்டை போடுவேன், எதுனாலும் பண்ணுவேன். உனக்கு என்னல வந்துச்சு? முதல்ல அவரு எனக்கு அப்பா, அப்படா நான் உனக்கு புருஷன். அனிதாமா, இவனுக்கு அப்படித்தான் போடாம, ரொம்ப போடாம அப்படிதான் வயித்தடிச்சல பேசுவான். நீ வா, நம்ம போய் ரெடியா உட்கார்ந்துருப்போம். அப்பா வந்துடும், எல்லாரும் சேர்ந்து போவோம். ஆமாடி, எனக்கு போடாம போங்கடி எங்கனாலும். அப்பா வாடனாலும் முதல்ல பாடுங்க, அப்புறம் போலாம். சரி, வாய கழுவுல. என் புருஷன் அதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. டயத்துக்கு வருவாரு. அவர் வந்த உடனே நாங்க சினிமாக்கு போறோமா இல்லையான்னு பாரு. அதையும் பாப்போம் பாப்போம். நான் போய் ஐசம்மா என்ன பண்றது முதல்ல பாத்துட்டு வரேன். போ போ, போய் பாத்துட்டு வா. அனிதா, அனிதா, எங்க இருக்க அனிதா? என்ன ஐசு, ஏன் இப்படி கோவமா இருக்க? ஆமா, இது என்ன புதுசு சுடிதார் எல்லாம் போட்டிருக்க? எங்கேயும் வெளியே போறியா? அதான் வர்றனாரு, பசங்களெல்லாம் கூட்டிட்டு சினிமாக்கு போலான்னு கிளம்பி இருக்கேன். ஏன், என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? நீ ஏன் முகத்தை தூக்கி வச்சிருக்க? முதல்ல வர்றாரான்னு பாரு, அப்புறமா சினிமாக்கு போகலாம். ஏன் ஐசு இப்படியெல்லாம் பேசுற? அதான் ஃபோன் பண்ணாரா? ஏதாவது சொன்னாரா? எனக்கு எதுக்குமா ஃபோன் பண்ண போறாரு? உனக்கு தானே ஃபோன் பண்ணுவாரு. விஷயத்தை உன்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். ஏன் உனக்கு சொல்லலையா? கிளம்பி இருன்னு சொன்னவருக்கு வரமாட்டேன்னு சொல்லதுக்கு தெரியலையா? என்ன ஐசு சொல்ற? என்னன்னு விளக்கமா சொன்னாதானே தெரியும். இப்பதான் அவர் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. என்னமோ அந்த அகிலா திடீர்னு வாந்தி வாந்தியா எடுத்தாலாம். உடனே அத்தான் கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காராம். அதனால வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்ல சொன்னாரா. போதுமா? என்ன ஐசு சொல்ற? வாந்தி எடுத்தாளா? ஏன், உடம்பு எதுவும் சரியில்லையா? எனக்கு என்ன தெரியும்? என்னமோ நான் போய் பக்கத்துல உட்காந்து பாக்குற மாதிரில எனக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட கேக்குற. நீங்க எல்லாரும் தானே ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்ன தனியாக்கி இருக்கீங்க. எனக்கு எப்படி புரியும் என்ன நடக்குது இந்த வீட்டுலனே? எனக்கு தெரியல. முந்தா நாள் வரைக்கும் நீ மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருந்த அவர்கிட்ட. இப்போ என்னமோ அத்தா நல்லவரு, அவரை பத்தி தேவையில்லாம பேசாத வைக்காதன்னு. அப்போ உனக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். இல்ல ஐசு, திடீர்னு வாந்தி எடுக்கானா? ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சின்னு அத்தான் சொல்லியிருக்காரு. இப்ப திடீர்னு வாந்தி எடுக்கான்னா வேற மாதிரி
ஏதாவது இருக்குமோ, மறுபடியும் உடம்பு சரியில்லாம ஆயிருக்குமோன்னு கேட்டேன். எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன டாக்டரா இல்ல நான் என்ன ஜோசியக்காரியா? நீதான் என்ன எதுன்னு விசாரிக்கணும். இல்ல, திடீர்னு வாந்தி எடுக்கானதும் அத்தான் கூட்டிட்டு போயிருக்காரு. கூட ஒரு பொம்பளையாவது போயிருக்க வேண்டாமா? எந்த ஹாஸ்பிட்டலு என்ன எதுன்னு விசாரிச்சியா? என்ன நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற. இப்ப வர வர உன் நடவடிக்கை சரியில்லையே. இல்லனா இந்நேரம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவ என்னத்துக்கு வாந்தி எடுக்கிறா, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு வேற மாதிரி பேசிக்கிட்டு இருப்ப. இப்ப வேற மாதிரி பேசுற. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து வச்சு ஏதாவது நாடகம் போடுறீங்களா? என்ன ஐசு இப்படி குதர்க்கமாவே யோசிக்கிற? அந்த மாதிரி இல்ல, திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காருன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதே. நீதான் உன் புருஷனுக்கு போனை போட்டு விசாரிச்சுக்கணும். எந்த ஹாஸ்பிட்டல் கேட்டிருந்தாலாவது நான் நேர்ல போய் என்ன ஏதுன்னு பார்த்துருப்பேன். இப்போ எந்த ஹாஸ்பிட்டலும் சொல்லலையா? அவர் எப்போ அவர் வரணும் தெரியலையே. ஐயோ பாவம், அந்த பொண்ணுக்கு என்னாச்சோ. நான் ஒன்று கேட்கட்டா? உனக்கு எதுவும் பிரச்சனையா? அப்போ உன் பிரச்சனை எல்லாம் நான் தான், அப்படித்தானே? என்கிட்ட எதையோ மறைக்கிறல்ல, என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏன் ஐசு இப்படி எல்லாம் தேவையில்லாம பேசுற? நான் எப்பவும் சந்தேகக்காரியாவும் கோவக்காரியாவும் தான் இருக்கணுமா? ஏன் நான் மட்டும் நல்லவளாவே இருக்க கூடாதா? இப்ப யாரு உன்னை நல்லவளா இருக்க கூடாதுன்னு சொன்னா? நீயும் அவரும் சேர்ந்துக்கிட்டு எதையோ மறைக்கிறீங்க. அது என்னன்னு தான் எனக்கு தெரியணும்னு கேக்குறேன். எனக்கு தெரியாம மண்டைக்கு இருக்க பிடிச்ச மாதிரி லூசு மாதிரி உங்க 2 பேருக்கு இடையில பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்ப நான் தானே இருக்கச்சி. என்னத்துக்காக இப்படி நடிக்கிறீங்கன்னு கேட்டேன். என்னத்து நடிக்கிறோம்? அப்படி எதையும் நடிக்கல. அதான் மேல முந்தா நாள் வரைக்கும் எனக்கு கோவம் இருந்தது உண்மைதான். ஆனா அவரு அந்த அகிலாக்கு இடையில எனக்கு எதுவும் கிடையாது. அகிலா பாவம், ஏற்கனவே கேன்சரால அவஸ்தைப்பட்டவ. அதுவும் இல்லாம காலேஜில் நாங்கள் ஒன்றா படிச்சிருக்கோம். அப்போ அவள் என் ஃப்ரெண்டு தானே. அவளுக்கு அந்த நிலைமையில கூட நான் உதவலைன்னா எப்படின்னு சொன்னார். மற்றபடி வேற எதுவும் சொல்லலை. போதுமா? அப்புறம் எனக்கும் புத்தி வந்துச்சு. நம்ம புருஷன் அவரு அப்படியெல்லாம் இருக்க மாட்டாரு. ஏதோ ஒரு கோவத்தில் நான் ஏதாவது பேசினதுக்காக அவரும் பதிலுக்கு எரிச்சல்ல என் மேலே கோவப்பட்டிருக்கலான்னு எனக்கும் புத்தி வந்துச்சு. அதனால தான் அந்த பேச்சை அதோட விட்டுட்டேன். இப்ப என்னத்துக்கு அவர்கிட்ட சண்டை போடணுங்கிறியா? நான் ஏம்மா சொல்ல போறேன்? இந்த புத்தி உனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்துச்சுன்னா நானும் சந்தோஷமா நிம்மதியா இருந்திருப்பேன்ல. குழந்தை உண்டானதுக்கு என்ன அந்த கேள்வி கேட்டியே, என்னமோங்கிற மாதிரி என்னமில்லாம பேசுனியே. இப்ப திடீர்னு உனக்கு ஞானோதயம் வந்திருக்கே. இது 3 வருஷம் முன்னாடி வந்திருந்தா நானும் என் புருஷன் கூட கொஞ்ச காலம் சந்தோஷமா இருந்திருப்பேன்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன, மிச்சம் இருக்கிற காலங்கள் இங்கே தானே இருக்கப்பற சந்தோஷமா இரு. நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். நீ சொல்றப்பெல்லாம் என் மனசை மாத்திக்க எனக்கு முடியாது. என்னைக்கு எப்ப நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோம் அப்பெல்லாம் என் புருஷன்கிட்ட நீ பேச கூட விட்டதில்ல. இப்ப நீயா சந்தோஷமா இருந்து சொன்னா எப்படி இருக்கிறது? சந்தோஷங்கிறது மனசுல வரணும், சும்மா வார்த்தையால சொன்னா முடியாது. இப்போ என்னதான் பிரச்சனை 2 பேருக்கும்? சந்த கடை மாடி கத்திக்கிட்டே கிடக்கிய. ஆமா, இவ என்னத்துக்கு இப்படி துணிமணிய போட்டுக்கிட்டு நிக்கிறா? இது என்ன உடுப்புன்னு இத போட்டுக்கிட்டு அலையுத? உன்னை கேட்கறதுக்கு உன் மாமியா பக்கத்துல இல்ல, அதான் உனக்கும் ஐஸ்வர்யா ராய்னு நினப்பு வந்துட்டோ? ஆமா, ஐஸ்வர்யா ராய் பக்கத்துல இருக்க பார்த்து பார்த்து எனக்கும் ஐஸ்வர்யா ராய்னு நினப்பு வந்துட்டு. இப்ப அதுக்கு என்ன? நினப்புதான் பொழப்ப கிடக்கு பொழப்ப. இங்க பாரு, 2 பேரும் இங்க நின்று மல்லுக்கு நிக்கல. என்னத்துக்கு? ஊர்ல உள்ளவெல்லாம் பார்த்தா எவ்வளவு அசிங்கமா சொல்லுவாவோ. ஆமா, உன் வீட்டுக்காரங்க போன இடம் வந்த இடம்னு நேர காலத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டாரோ? மணி என்ன ஆகுது? சோறு கறி ஆக்காம இங்க நின்னுகிட்டு இருக்கியே என்னத்துக்கு? ஆமா, நீ என்னத்துக்கு இப்ப மோரை எப்படி தூக்கி வச்சிருக்க? போய் வேலையை பாரு. வேலை இல்லையா உனக்கு? ஏடி, ஏற்கனவே நான் ஆத்திரத்துல இருக்கேன். எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத, பேசாம போயிரு பாத்துக்க. ஆமா, ஆத்திரத்துல இருக்க. ஆத்திரத்துல உன் ஆத்திரம் என்ன செய்யும்? இங்க பாரு, எல்லார்கிட்டையும் கோவப்படுத்த மாதிரி என்கிட்ட கோவப்பட்டேன்னு வச்சுக்கோ,
நடக்கூடதே வேற. ஏ ஐசு, எதுக்கு இப்படி கோவப்படுற? அவ என்ன பண்ணுவா? அவ சின்ன பிள்ளை, தேவையில்லாம அவகிட்ட கோவப்படாத. ஆமா, எல்லாரும் என்னையே குறை சொல்லுங்க. இந்த வீட்டுல என்னதான் நடக்குதோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நான் வரேன் சாமி. போய் கொஞ்ச நேரம் லட்சுமி அக்காவை பார்த்துட்டு வந்தால் அது மனசு நிம்மதியா இருக்கும். இங்க என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ ஒன்னும் புரியாம நான் தான் கிறுக்கச்சி மாதிரி இருக்கேன். ஏன் அனிதா, ரொம்ப நேரம் பசங்களை நீயும் காத்திருந்தீங்களா? பின்ன வரேன்னு சொல்லிட்டு போனா காத்திருக்க மாட்டாங்களா? சரி, அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. அப்புறம்தான் கொஞ்சம் நார்மல் ஆனா. அப்படியே வீட்டில் கொண்டு விட்டுட்டு வர்றேன். ஏங்க, நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அவங்க வீட்டில் தான் கவனிச்சுக்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. நம்ம ஆஃபீஸில் க்ளீன் பண்ணுவாங்கல்ல, அவங்கள புதுசா அங்கே வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன். அவங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதான் அங்கேயே கொண்டு விட்டுட்டேன். அவ வேற பிடிவாதம் பிடிக்கிறா, வீட்டுக்கு தான் போவேன்னு. பின்ன என்ன செய்யறது? பாவங்க, யாரும் இல்லைனா இப்படித்தான், ரொம்ப கஷ்டம். என்ன செய்யறது? நீயா அனிதா இப்படியெல்லாம் பேசுற? அதிசயமா இருக்கு. இருக்கும். என் புத்திக்கு இப்பதானே உண்மையெல்லாம் புரியுது. ஏங்க, இன்னைக்கு ஐசு என்னை எப்படி ஒரு கேள்வி கேட்டா தெரியுமா? எனக்கு சங்கடமா ஆயிட்டு. என்னடி சொல்ற? உன்னைய கேள்வி கேட்டாளா? அப்படி என்ன கேட்டா? உன்னோட நடவடிக்கையே சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு போயிருக்காரு. முன்னாடிலாம் வாந்தி எடுக்கிறாங்க, கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாலே வேற மாதிரி நினைப்ப, இப்ப வேற மாதிரி பேசுற. ஏன் இந்த மாற்றம் உனக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியதானே? ஏன் வாழ்க்கையாவது நான் கொஞ்ச காலம் சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன்ல அப்படின்னு கேட்டா தெரியுமா? அதுவும் உண்மைதானே. அவ ஆத்தாம இப்பதான் வெளிவரதா இருக்கும். சரி, அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. நீ ஏன் மாறிட்ட? இனிமே வாழ்ற வாழ்க்கைய நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ வேண்டியதானே. இப்ப என்ன மகாராணிக்கு குறைஞ்சு போச்சான்? இன்னும் என்கிட்ட தான் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ கோவங்க, அவ்வளோ ஆத்திரம் அவன் மனசுக்குள்ள இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ நாடகம் போடுறீங்க, நடிக்கிறீங்க. ஆனா என்னன்னு எனக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்கு. என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படி இப்படின்னா நான் சொல்லிடுவேனா? நான் மூச்சே கட்டலையே. அம்மா தாயே, எதையாவது உளறிடாத. அம்பட்டுதான் திரும்பவும் பழையபடி அவ தனியாவே ஓடிட போறா. ஆமாத்தான், சந்தோஷங்கிறது மனசுல தான் இருக்கு. நானே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையை எப்படியோ சந்தோஷமா வச்சிருந்துருக்கலாம். எத்தனையோ நாள் உங்ககிட்ட சண்டை போட்டு, ஐஸுக்கிட்ட சண்டை போட்டு, அவளை இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க விடாம என்ன பாடுபடுத்தியிருக்கேன். நீங்கள் என் மேலே கோவப்படும் போது தான் அந்த கோவத்தோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. சாரி தான், ஐஸு சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்க தானே செய்யுது. அவளை நான் சந்தோஷமாக இருக்க விட்டதே கிடையாது. அவள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கா என்னால். உங்கள் கூட ஒரு நாள் கூட நிம்மதியாக அவள் பேசினதே கிடையாது. எல்லாம் என் சந்தேக புத்தி. இந்த புத்தி இவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் மாறணும்னு இருக்கு. என்ன செய்யறது? சரி விடு, நீயே மாறிட்ட. அவ மாற மாட்டாளா என்ன? அதெல்லாம் சரியாயிரும். இப்படி படுக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கு. இருக்கும். வந்த உடனே இப்படி படுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி? போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அனிதா, நீ எனக்கு பொண்டாட்டிய கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அனிதா. ஐசு, என்ன மகாராணி ரூமுக்குள்ள வரும்போது தட்டிட்டு வரணும்னு தெரியாதா என்ன? நான் அப்புறம் வரேன் அனிதா. ஏங்க அவளை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி பேசுனீங்க? ஏய், நான் அப்படி பேசலனாதான் அவளுக்கு என் மேல சந்தேகம் வரும். நான் அப்படி பேசினாதான் அவ அமைதியா இருப்பா. இல்லனா நம்ம ரெண்டு பேரும் ஏதோ நடிக்கிறோம்னு நினைச்சி மறுபடியும் பொம்பளப்பா. விடு, அவ எல்லாம் சரியாகட்டும். அப்புறம் அவ நம்மளை புரிஞ்சுக்குவா. அவ இங்கே தாண்டி இருக்கணும். அவ எங்கேயும் போகக்கூடாது. அவ ஏன் பொண்டாட்டி. அவளை நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா அவ என்ன உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவளை தவிர அவ நம்ம கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அதனால தான் அவளை அப்படி பேசினேன்.
நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு மனசு ஆறலைங்க. நீங்க அவளை அப்படி சொல்லியிருக்க கூடாது. அவ மனசு எவ்வளவு சங்கடப்படும் தெரியுமா? ஏன் தான் வெடுக்குன்னு பேசுறீங்க? விடு, அவ ஏன் பொண்டாட்டி, எங்க போயிட போறா? அதானே, என்னை வாயை திறக்க விட மாட்டீங்களே. சரி, கை கால் முகம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிடி. மணியோசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலின் மணி வாசலை இங்கு மூடுதல் முறையோ? கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தால் ஆகாதோ? ராதையோடு ஆசை கண்ணன் பேசக்கூடாதோ? கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தால் ஆகாதோ? ராதையோடு ஆசை கண்ணன் பேசக்கூடாதோ? ராதை மனம் ஏங்கலாமோ? கண்ணன் மனம் வாடலாமோ? வாழ்க்கை மாடுமோ? நெஞ்சம் தாங்குமோ? மணியோசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து மணியோசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் சேர்ந்த பொழுது அந்த கோயிலின் மணி வாசலை இங்கு மூடுதல் முறையோ? டேய், எப்படிடா இங்க வந்தீங்க? டேய், ரெண்டு பேரும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. நீ மனசு கேட்கலன்னா தான் கோயிலுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். எங்கேயோ போடாள உம்முன்னு போடாளன்னு நான் வந்தேன். எனக்கு முன்னாடி அண்ணன் வந்திருக்கான். ஏன் ஐசுமா, உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நீ பாட்டே படிக்க மாட்டேன். இன்னைக்கு பாட்டு படிச்சோன்னு எனக்கே கஷ்டமாயிட்டு தெரியுமா? என்ன ஐசுமா, உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு ஐசுமா, நான் கேட்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்ன யாரு என்ன சொல்ல போறா? சும்மாதான் அப்படியே வரலான்னு வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் ஏன் பின்னாடி ஓடியாந்துருக்கீங்க? ஐசுமா, உனக்கு நான் இருக்கேன். நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது, சரியா? யாரோ உன்னைய கஷ்டமா ஏதோ சொல்லியிருக்காங்க. அதான் நீ இப்படி வீங்கிட்டு வந்திருக்க தெரியுமா? நீ ஒரு நாளும் இப்படி வர மாட்டியே. ஆமா ஐசுமா, யாரு? அப்பாவா தான் இருக்கும். ஏதாவது சொல்லியிருக்கும், அதான் இப்படி வந்திருப்ப. அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா ஒரு வாக்கிங் போகணும் போல இருந்துச்சு, வந்தேன். போதுமா? நான் பாட்டு படிக்க கூடாதா? நீ எப்பவும் பாட்டு படிச்சா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா நீ படிக்கிறது கிடையாது. இன்னைக்குதான் வாழ்க்கையிலே முதல் தடவையா நான் உன் பாட்டை கேட்குறேன். அதான் அண்ணனுக்கும் புரிஞ்சிச்சு பாத்தியா? ஏதோ சங்கடமா கஷ்டமா இருக்க, அதான் பாட்டு படிச்சிருக்க. கோயிலுக்குன்னு வந்தேன். கோயில் பூட்டி இருக்கு. சரி, அப்படியே அந்த நேரத்துல அந்த பாட்டு வந்துச்சு. சரின்னு படிச்சேன். ரெண்டு பேரும் தான் பின்னாடியே எனக்கு கோரஸா படிச்சீங்கல்ல, பின்ன என்ன? நல்லா பேசுவிய, புட்டா நல்ல மணிக்கணக்கா பேசுவ. எப்போ பெரிய ஆளு. சரி சரி, நல்லா பேசுவீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். ஐசம்மா, வந்ததே வந்துட்டோம். இங்க நின்னு கமாண்ட் சொல்லிட்டு போமா? ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. அண்ணே, அதுக்குள்ள Dress மாத்த போயிட்டியா? இரு உன்னிய. ஆமாடா, நீ ப்ராடக்ட்டை பத்தி சொல்லு. நாங்க அதுக்குள்ளேயும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரோம். சரியான ஆளு. அப்ப நான் எப்ப மாத்துறது? நீ இந்த ட்ரெஸ்லயே நல்லா தான் இருக்க. இரு. அது சரி. அப்ப யாரும் போது எனக்கு சட்டை எடுத்துட்டு வா, சரியா? சரி சரி, முதல்ல ப்ராடக்ட் என்னன்னு சொல்லு. ரொம்ப நாள் ஆயிட்டான், யூடியூப்காரனே திட்ட ஆரம்பிச்சிட்டான். சொல்லுவோம் சொல்லுவோம். என்ன பாக்குறீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? அஸ்வின் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிட்டு கமெண்ட் சொல்லியே. என்ன செய்யறது? நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரே பிஸியா போயிடுறேன். சாரி. ஸ்கூலுக்கு போடணும்ல ஐயா. அதான் படிக்கிறதுக்கும் நேரம் கிடைக்கணும்ல. உங்களுக்கெல்லாம் புரியும்னு
ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கிப்பி முடிக்காரரு எல்லாத்தையும் கதையும் கெட்டவனா இருக்கான், கதை சூப்பரா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எந்த கிப்பி முடிக்காரன்னு தெரியல. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. அக்கா சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் செல்வம் அண்ணா, அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. பிரகாஷ் மாமா, சாந்தி அக்கா சூப்பர். பிரகாஷ் மாமாவோட ஃப்ரெண்டும் சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கமெண்ட்டே போடுறதுக்கு நேரம் இல்லை, சாரி அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? மழை ரொம்ப இருக்கும் தூத்துக்குடியில், சேஃபாக இருங்க. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? மழை ரொம்ப இருக்கும்ல, கவனமாக இருங்க. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மலையில சேஃபா இருங்க சரியா? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? வேலைக்கு போகும்போதெல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க சரியா? ஹாய் சூர்யா அண்ணா, ஸ்கூல் இருக்குதா லீவா? சேஃபா இருங்க சரியா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சூப்பர் சூப்பர் வீடியோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூம்மா. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் ஐஸ்வர்யா, அத்தான், அனிதா, தங்கம், அருண் செல்லம், அபிதா குட்டி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யா ராய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய மயிலுக்குட்டி, ரயிலு குட்டி, புஜ்ஜு குட்டி, கண்ணு குட்டி, அம்மு குட்டி, எப்படி இருக்கீங்கடி? தங்க குட்டி, பட்டுக்குட்டி, ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா நன்றி, அழகா இருக்கீங்கடி தங்க குட்டிங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? சாப்பிட்டியா? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப பிஸி ஆகிட்டோம், சாரி அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் சரண் விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் சரண் விஜய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சரண் விஜய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சரண் விஜய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ அண்ட் லைக் மாமா ரொமான்ஸ் சாங் அந்த ஆக்ஷன். ஐஸ்வர்யா ஆக்டிங் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
ஹாய் அருணிஷியோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லமே, தங்கச்சிக்காக எல்லாம் உன்னோட பூரியை தின்னாங்கடா செல்லமே. வரிசையில் வா, நான் உனக்கு பூரி சுட்டு தரேன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் அருணிஷி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நான் உங்க வீட்டுக்கு வரேன். எந்த ஊருன்னு சொல்லுங்க, கண்டிப்பா வந்துடுறேன். சரியா? நீங்க எனக்கு பூரி சுட்டு தாங்க. லவ் யூ அம்மா. எனக்கு என்னமோ நீங்க ஸ்ரீலங்கால இருந்து தான் கமெண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா கெஸ் பண்ணிருக்கேனான்னு சொல்லுங்க. சரியா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் அருணிஷி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ so much அம்மா. ஹாய் அருணிஷியோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷியோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அருணிஷியோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? இன்றைய கதை சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கேக்கு பார்த்தேன், சூப்பராக செஞ்சுருந்தீங்க. கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆயாச்சா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ் கேக்கு எங்களுக்கு. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேக்கு சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருந்துச்சு. கிறிஸ்மஸ் கேக்கு சூப்பர். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேஷ்மணி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ளம் கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? ஐ லவ் யூ. ஹாய் நேஷ்மணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சூப்பர் சூப்பர் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூம்மா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் தம்பி பெத்த 4 முத்துக்கள் மாணிக்கங்கள், எப்படி இருக்கிறீர்கள்? எனக்கு இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் மிகவும் பிடிக்கும். ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட் ஃபேமிலி. காட் பிளஸ் யூ மை ஸ்வீட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பசங்க எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஐசக்கா, அண்ணா, அனிதாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபிதா செல்லம், வந்தி செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஐஸ்வர்யா ராய்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? அன்னைக்கு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஐ லவ் யூமா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. அன்னைக்கு இப்போ எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லையா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயம்மா, எப்படி